3 நாடுகளில் 9 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி திரும்பினார். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாடுகளில் 9 நாட்கள் சுற்றுப்பயணத்தை கடந்த 11ஆம் தேதி துவக்கினார். முதலாவதாக மியான்மர் தலைநகர் நெய்பீதா சென்ற மோடி அங்கு நடந்த தென்கிழக்காசிய கூட்டமைப்பு நாடுகளின் மாநாடு மற்றும் கிழக்காசிய கூட்டமைப்பு நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் பேசினார். இரு மாநாடுகளிலும் பேசிய மோடி பயங்கரவாதம், மதம் இடையிலான தொடர்பை துண்டிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற மோடி பிரிஸ்பேன் நகரில் நடந்த G20 நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட உலகளாவிய அணுகுமுறை அவசியம் என்று சர்வதேச சமுதாயத்துக்கு அழைப்பு விடுத்தார். 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா சென்ற இந்திய பிரதமர் என்ற பெருமையுடன் அந்நாட்டு பார்லிமென்ட் கூட்டத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற சிறப்பையும் மோடி பெற்றார். ஆஸ்திரேலியாவில் 5 முக்கிய ஒப்பந்தங்களை உறுதி செய்த பிரதமர் மோடி இந்தியாவில் தொழில் துவங்க வரும்படி அந்நாட்டவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இறுதியாக பிஜி தீவுக்கு செவ்வாயன்று சென்ற மோடி அந்நாட்டு பார்லிமென்ட் கூட்டத்தில் உரையாற்றினார். பிஜி உள்ளிட்ட பசிபிக் பெருங்கடலில் உள்ள 14 தீவு நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மோடி அனைத்து நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்தியாவில் உடனடி விசா வழங்கப்படும் என்று அறிவித்தார். 3 நாடுகளில் 9 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிஜி தலைநகர் சுவாவில் இருந்து தனி விமானத்தில் புதனன்று புறப்பட்ட பிரதமர் மோடி டெல்லிக்கு வியாழனன்று காலை 7:15 மணிக்கு வந்து சேர்ந்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் சில எம்பிக்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பாரதிய ஜனதா தொண்டர்கள் இந்திரா காந்தி விமான நிலையத்தில் வந்திறங்கிய மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.